எனக்கு படிப்பை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. படிக்கவே தோண மாட்டேங்குது. படிக்க நினைச்சாலே ரொம்ப டிமோட்டிவேட்டடா, லோவா ஃபீல் பண்றேன். என்னால முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. எப்போல்லாம் டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். நீங்க இருக்கிற இடத்த விட்டு எழுந்து வெளியே போயிடுங்க அண்ட் ஜஸ்ட் கம் பேக். அப்பயும் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் அதுல நிறைய டாக்டர்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. லைக் டே இன் மை லைஃப்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு நம்மளும் இப்படிதான் இருப்போம், நம்மளும் ஒரு நாள் இப்படிதான் போவோம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் மோட்டிவேட்டட் அண்ட் ஜஸ்ட் யூ வில் கோ டு ஸ்டடி. இப்போ நீங்க டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எதுக்காக டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும். எதுக்காக டிமோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சால்வ் தட் ஈஸிலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வாரத்துக்கு 5 to 6 சாப்டர்ஸ் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. லைக் யூ ஹவ் செட் அ கோல். ஆனா அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்னா எப்பவுமே பெர்ஃபெக்ஷனை விட நீங்க போற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் உங்களை மேல கொண்டு வரும். ஸோ நீங்க போடுற சின்ன சின்ன எஃபர்ட்மே உங்களை ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்மளால முடிகிற அளவுக்கு தான் ஒரு கோல் செட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீமா கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா முடிக்க முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிமோட்டிவேட்டடா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு 2 சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு செட் லிமிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் மீறி ஒரு நாளைக்கே நான் வந்து 10 சாப்டர்ஸ் படிச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் மேட்னஸ். நம்மளால முடிகிற அளவுக்கு கோலை செட் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிறதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் செல்ஃப் ஸ்டடிங். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ டிசிப்ளினா இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐல் see you in the next one. Bye.